இந்த மது போதை இருக்கிறது. இந்த மது போதையை ஒழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. திருமறை குர்ஆனிலும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மது போதையை ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தடை செய்தார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இன்றைக்கு இந்த மது போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இஸ்லாமிய பேரியக்கம் கையில் எடுத்திருக்கிறது. இது அரசியலுக்காக, எம்பி எம்எல்ஏ சீட்டுக்காக, நோட்டுக்காக இல்லை. முழுக்க முழுக்க இஸ்லாம் வழிகாட்டிய பிறர் நலம் நாடுவது இஸ்லாம் என்ற அடிப்படையில் இந்த பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றா இணைந்து ஒவ்வொரு சமுதாய மக்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நற்பணிக்காக இந்த பேர் நடைபெறுகிறது. நாம அனைவருமே இந்த மது போதைக்கு எதிராக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த மது போதையை தடை செய்வது போல எல்லா மார்க்கத்து மக்களும் இந்த மது போதையை தங்களுக்குள்ளே தடை செய்து கொண்டால் இன்றைக்கு தமிழகத்தில் இளைஞர்கள் படிப்பிலே, கல்வியில, வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த குற்ற செயல்கள் குறைவதற்கு மது போதையே மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக பிறப்பிடமாக இருக்கிறது. எனவே ஓரணியில் தமிழ்நாடு மது போதையை ஒழிக்க நீ போராடு என்ற கோஷத்தோடு இன்றைக்கு இந்த பேரணி இஸ்லாமிய சமுதாய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என வீதியிலே, சாலையிலே இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். எங்களோடு கைகோருங்கள், வாருங்கள், மது போதையை ஒழிப்போம், மனித உயிர் காப்போம் என்ற அடிப்படையில் மனிதநேய பேரணியில் கலந்து கொள்ளுங்கள். ஓரணியில் தமிழ்நாடு மது போதையை ஒழிக்க நீ போராடு என்ற கோஷத்தோடு இந்த பேரணி நடைபெறுகிறது.